ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் 45வது நாளுங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சமியும் சேர்ந்து வர்றதுனால நாம் 8 கரங்கள் இருக்கிற தெய்வங்களையும் 16 கரங்கள் இருக்கிற தெய்வங்களையும் வணங்குறது அவ்வளவு நல்லது மக்களே. இன்றைக்கி அப்படிப்பட்ட நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு மக்களே. அந்த நாளை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. அதனால் தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. தெய்வ கோவிலுக்குங்களுக்கு போயிட்டு நீங்கள் அந்த தெய்வங்களை வணங்குறது ரொம்ப ரொம்ப அற்புத பலனை உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. நான் பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து என்னோடய வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி தாங்க பூவெல்லாம் வச்சுருப்பேன் மக்களே. இன்றைக்கி நிலைவாசல் கோலம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பூ வைக்கணும்னு தோணுச்சு. சரி கீழே பார்த்தேங்க, பூ இருந்தது. சரி மணி பார்த்திங்கன்னா 4:50ங்க. சரி இந்த டைமில் எப்படியாவது நம்ம பூ பறித்து வாராகி தாயாருக்கும் வச்சிடலாம், கோலங்களுக்கும் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த பூ பறித்து எடுத்துகிட்டு வந்தேங்க. இன்றைக்கி பஞ்சமின்றதுனால பூவை பறித்து எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி நிலைவாசலில் வச்சுட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் வாராகி தாயாரனே வச்சுட்டு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால அந்த 5 விளக்குங்களுக்கு 5 திசைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்றதுனால இந்த பூவை நான் சென்டராக வச்சு தாங்க வழிபாடுகள் மேற்கொண்டேன். முருகருடைய துழில் எழுப்புகிற பாட்டு பாடினங்க. அது பாட சொல்லவே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது மக்களே. அப்படி ஒரு ஆனந்தத்தை தருது அந்த பாட்டு. அந்த தெய்வத்தை எழுப்புகிற துழில் அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்குதுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த பாட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது தயவு செஞ்சு நீங்கள் பாடி பாருங்கள் மக்களே. உங்களுக்கு அதில் உள்ள மகிமைகள்லாம் நல்லாவே தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால நான் துளசி தீர்த்தம் தாங்க வச்சுருப்பேன். இன்றைக்கி வழிபடும் போது பார்த்திங்கன்னா சனிக்கிழமைன்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாங்க, சரபேஸ்வரர் வழிபடலாம். பெருமாள் நாளுன்றதுனால அவங்க 2 பேரும் வழிபட்டிங்கன்னா நல்ல சுபிட்சம் கிடைக்குங்க. தாயார் பார்த்திங்கன்னா வாராகி தாயாரை வழிபடலாங்க, மகிஷாசுரமர்தினியை வழிபடலாம். மலேசியாலாம் பார்த்திங்கன்னா மகிஷாசுரி மர்தினியை அப்படி வழிபாடுகள் இன்றைக்கி மேற்கொள்வாங்கங்க. அந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்கிறதுக்காக அவங்களாம் ஏங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு கூட சொல்லலாங்க. மலேசியா வழிபாடு அப்படி இருக்குங்க, மகிஷாசுரின் வழிபாடு மக்களே. அப்படிப்பட்ட நாள் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த நாளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டோம். கோவில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவோம். நாங்கள் எந்த கோவில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரோன்றதை நாங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் மக்களே. நீங்களும் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி நீல சங்குப்பூ சொல்லிட்டு சொல்லுவாங்க மக்களே. அதை நாம் இந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்கு போட்டால் அவ்வளோ நல்ல அருள் கிடைக்கும். வாராகி தாயாருக்கும் போடலாங்க. சனிக்கிழமைன்றது அந்த நாளில் சனிக்கிழமையில் வர பஞ்சமிக்கு நீங்கள் வாராகி தாயாருக்கு அந்த நீல சங்குப்பூவை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி அந்த பூவை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தாங்க வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் தம்பி சொன்னது என்னென்னா சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாளுக்கு போடுங்கம்மா, அப்படி இல்லைன்னா நீங்கள் சனிக்கிழமையில் வாராகி தாயாருக்கு போடுங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அந்த நாள் இன்றைக்கி பஞ்சமியில் இன்றைக்கி அமைஞ்சதுனால நான் வாராகி தாயாருக்கே அந்த பூவை தொடுத்து போட்டுட்டேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. நீங்களும் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க. அதனுடைய அருள் நிறையவே கிட்டும். அந்த கூட்டத்தில் வாங்கிட்டு 5 தட்டுகள் வச்சுருப்போம் மக்களே. அதுமாதிரி ஆத்ம விளக்கம் வச்சுருப்போம். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் மக்களே. லைக் ஒன்று பிடிச்சா போடுங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோ வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வேலும் மயிலும் சேவலும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகி தாயே போற்றி.